என்ன பண்ணும் அப்டின்னா, இப்ப கூட 9:30 ஆயிருச்சு அப்டின்னா, நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம்னா, ச்சே 8 டூ 9 கூட சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேன். 8 டூ 9 ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஞாயிற்றுக்கிழம. இதுல வந்து 9 டூ 9:30 அப்டின்னு நம்ம நெனைக்கிறோம். இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டுக்குள்ள என்ன இருக்கும்னா, ஐயோ! இந்த வேலைய நம்ம செய்துட்டே அத கவனிக்கலாமா? இல்ல அந்த வேலைய செய்துட்டே கவனிக்கலாமா? இல்ல டிராவல் பண்ணிட்டே கவனிக்கலாமா? அப்டின்னு ஒரு விஷயம் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாரி என்னன்னா, மனசு எப்பவுமே ஒ ஒரு ஒண்ண நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. ஆ அப்படிதான் அ மனம் அப்படின்றது வந்து அப்படிதான் இருக்குது இல்லையா? ஸோ இல்லன்னா என்ன பண்ணுவோம்? கவலைப்படுவோம். இந்த உணர்தலுக்கே அந்த ஒரு 3 பாயிண்ட் சொன்னாங்க. அந்த உணர்தலுக்கே நம்மளுடைய மனசு வந்து நிதானமா, அமைதியா உட்கார்ந்தா மட்டும் தான் உணர முடியும். இப்ப அவங்க ஒ என்ன சொல்றாங்க? எனக்குள்ள ஏன் கோபம் வருது? ஏன் வந்து எனக்கு ஒரு ஆசை வருது? எனக்கு ஏன் வந்து இத ஏன் சாப்பிடணும்னு தோணுது? அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப அந்த என்னால அத உணர முடியுது அப்படின்றதுக்கே மைண்ட் வந்து ரொம்ப காமா இருக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து அத புரிந்து கொள்றதுக்கான அந்த ஒரு விஷயம் தான். ஸோ அதை வந்து நம்ம ஒரு 8:20 ஆயிருச்சுங்களா? ஒரு 5 நிமிடம் இல்ல ஒரு 7 மினிட்ஸ் நம்ம வந்து மூச்ச கவனிச்சு நம்ம வந்து அப்படியே முடிச்சிடலாம். நம்ம அப்படியே ரிலாக்ஸ்டா உட்காந்துட்டு, கண்கள மூடி ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப பரபரப்பான உலகத்துல மனசு ரொம்ப பரபரப்பாக இருக்கு. அதுக்கான நேரம் இல்லாம நம்ம ஓடிட்டு இருக்கோம். நெறைய பேர் மெடிடேட் பண்ணுவீங்க. அவங்க அதுல இருக்கணும்னு கூட இல்ல. மெடிடேட் பண்ண முடியாதவங்க, இல்ல டைம் இல்லாதவங்க, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம். மென்மையா கண்கள மூடி, நம்மளுடைய கவனத்த மேல் உதட்டிற்கு மேல 2 மூக்கு துவாரத்துக்கு மையத்துல கவனம் வச்சு, சாதாரணமான மூச்சு, நமக்குள்ளேயே போகிற மூச்ச கவனிக்கிறோம். ஏன் கவனிக்கணும்? அப்படின்ற உணர்வோட கவனிக்கிறோம். அலைபாய்கிற மனதை பிரசன்ட்ல கொண்டு வந்தா தான் உணர முடியும். உணர்ந்தா தான் பகுத்து அறிய முடியும். பகுத்து அறிந்தால் தான் ஒரு விஷயத்திலிருந்து நாம விடுபட முடியும். இந்த புரிதலோடு மனதை ஒருமுகப்படுத்தி, இந்த மொமெண்ட்ல, இந்த நொடியில ஃபோக்கஸ்டா பயிற்சி பண்ணுவதற்காக நம்முடைய கவனத்த முழுக்க முழுக்க 2 மூக்கு துவாரத்துக்கு முன்னாடி குவிச்சு, உள்ள போகிற மூச்சு காற்று உள்ள இருந்து வெளியில வர மூச்சு காற்று. அத மட்டும் அப்சர்வ் பண்ணலாம். அப்சர்வ் பண்றது. நம்ம மூச்ச இழுத்து விடுறதில்ல. நம்ம கவனிக்கலாம். உணர்றோம். எந்த மூக்கு துவாரத்தின் வழியா என்னுடைய மூச்சு காற்று போகுது? எந்த மூக்கு வழியா வருது? அதே போல உள்ள போகிற மூச்சு சூடா இருக்கா? இல்லன்னா ஜில்லுன்னு இருக்கா? அப்படின்னு கவனிக்கிறது. மூச்சு நீளமா போகுதா? இல்ல குட்டையா போகுதா? இந்த மாதிரியான மூச்சோடைய வெவ்வேறு வடிவங்களை உற்று நம்ம கவனிக்கலாம்.
கவனம் எங்கேயாவது வெளியில போகும், பரவாயில்ல. நம்முடைய மூச்சு, மூச்ச மட்டும் கவனிக்கலாம். நம்ம ரிலாக்ஸ்டா எல்லா விதமான வெறுப்புகளிலிருந்தும், கோபங்களிலுமிருந்தும் நாம் முழுவதுமாக விடுபட்டு, அன்பை உணரும் விதமா, நம்மள யாராவது கஷ்டப்படுத்தியிருக்காங்க, காயப்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க அப்படி பண்ணியிருக்கலாம். நம்ம மனதார அவங்கள மன்னிச்சிடலாம். நம்ம யாரையாவது கஷ்டப்படுத்தியிருக்கிறோம், இல்ல அவங்கள ஹர்ட் பண்ற மாரி பேசியிருக்கோம்னா, கட்டாயம் அதை அதை உணர்ந்து நம்ம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். எந்த ஒரு வெறுப்புணர்வும் நம்ம மனதில் இல்லாமல், அன்பை உணரும் விதமா நம்மகிட்டயே நம்ம சொல்லலாம் மனதுக்குள்ளேயே. நான் அன்பால் நிறைந்திருக்கிறேன். அமைதியை உணர்கிறேன். மகிழ்வோடு இருக்கிறேன். என் குடும்பத்தில் உள்ள அனைவரும் அன்பாக இருக்கட்டும். அமைதியை உணரட்டும். மகிழ்வோடு இருக்கட்டும். என் நண்பர்கள், என் உறவினர்கள், என்னோடு பணிபுரிபவர்கள் அனைவரும் அன்பாகவும், அமைதியாகவும், எல்லா மூட நம்பிக்கைகளிலிருந்தும் விடுபட்டு, பகுத்தறிவோடு தங்களுடைய துக்கத்திற்கான தீர்வை கண்டு நிம்மதியாக வாழட்டும். இப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நாம கனவு காண்றோம். அதற்கான தயாரிப்பு தான் மூச்சு, மனசு, மனம் பண்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, எல்லாவற்றையும் உணர முடியும். உணர்ந்தா பகுத்து அறிய முடியும். எது சரி, எது தப்பு அப்படின்னு நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னு சொன்னா, அதுலருந்து நம்ம வெளியில வர முடியும். அந்த வெளியில வந்துட்ட பிறகு, அந்த மகிழ்ச்சியை, அந்த அன்பை, நாம அனுபவிக்கிற அந்த மன நிம்மதியை நம்ம எல்லார்கிட்டயும் பகிர்ந்து அளிக்க முடியும். அதற்கான அந்த பயிற்சியை நம்ம தொடர்ந்து செய்யலாம். தொடர்ந்து மூச்ச கவனிக்கலாம். காலையில தியானத்துல கலந்து கலந்து கொள்ளலாம். அதேபோல இரவு படுக்க போகும்போது குடும்பமா முடிஞ்ச அளவிற்கு குடும்பமா உட்கார்ந்து ஒரு 10 நிமிடம் கண்களை மூடி மூச்ச கவனிச்சுட்டு, நம்ம வீட்ல யாரையாவது கஷ்டப்படுத்தி இருந்தோம்னா, இப்ப டாடி யாராவது இருந்தாங்க அப்படின்னா, "சாரிடா, அப்பா காலையில உங்ககிட்ட இப்படி பேசிட்டேன்ப்பா. இந்த இந்த இதுக்காக தான் நான் உங்ககிட்ட கோவமா பேசினேன். சாரி டாடா மன்னிச்சிருங்க." அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட சாரி கேட்கலாம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்கலாம். பிள்ளைங்க கிட்ட சாரி கேட்கலாம். அதேபோல நம்ம ஃபேமிலில ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில
பேசியிருப்பாங்க பாப்பா. நம்ம அதெல்லாம் சீரியஸா எடுக்க தேவையில்ல. நம்ம அவங்கள மனசார மன்னிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கைக்கு போகும்போது எந்த ஒரு வெறுப்புணர்வும் இல்லாமல். ஏன்னா வெறுப்புன்றது பாய்சன். அது நம்ம பாடிய வந்து கொன்னுரும். அது வந்து அரிச்சிரும் செல்களை. அது மாரி எந்த வெறுப்புணர்வும் இல்லாம நிம்மதியா படுத்து காலையில கட்டாயம் தியானத்துல நம்ம உட்காரும்போது அந்த நாள் முழுக்க மகிழ்ச்சியா இருக்கும். நம் மனம் மகிழ்வடையும்போது உடல் உற்சாகம் அடையுது. உடல் உற்சாகம் அடையும்போது நம்ம செய்ற வேலைகள்ல நம்பிக்கை இருக்கும். வெற்றி கிடைக்கும். ஸோ தம்ம பாதையில தொடர்ந்து பயணிப்போம். தேங்க் யூ சார். தேங்க் யூ சோ மச். ஜெய் பீம், நமோ புத்தாய். தேங்க்யூ ஷெரீன். ஜெய் பீம், நமோ புதாய். ஓகே, 9:30 ஆயிடுச்சு. நம்ம நிறைவு பண்ணிக்கலாங்களா? ஓகே, ஞாயிறு தம்ம உரையில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு சந்திக்கலாம். ஜெய் பீம், நமோ புதாய்.